இப்ப கிளைண்ட்டுக்கு ரைட் சைடு எடுக்குறீங்க. ஃப்ரண்ட்ல நின்னு எடுக்கணுமா? பேக்ல நின்னு எடுக்கணுமா? ஃப்ரண்ட்ல இருந்து தான் இருக்கணும். எதுக்காக ஃப்ரண்ட்ல நின்னு எடுக்குறீங்க? அவங்களோட ஹேரோட ரூட் டைரக்ஷன் எப்படி இருக்கோ, இப்ப ரைட் சைடுல இப்படி இருந்து தான் எடுக்க முடியும். ரைட் சைடுல டைரக்ஷன் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஸ்ட்ரைட்டா இருக்கும். அப்போ வந்து எடுக்கும்போது எப்படி இருக்கணும்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல எடுப்போம். கிளைண்ட் ஐப்ரோ எடுக்கும்போது என்ன மாதிரி ஹை ஹேண்ட்லிங் பிடிக்க சொல்லணும்? ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள வந்து இந்த ஷேப் இந்த பக்கம் எடுக்க முடிச்சோம். இதாவது நோஸ்ல இருந்து ஸ்ட்ரைட் கார்னர் ஹரிசாண்டல் பண்ண முடிச்சோம். இங்க ஸ்ட்ரைட்டா பிடிக்க சொல்லணும். நெக்ஸ்ட் ரெண்டாவது பாயிண்ட் தெரியுற மாதிரி ஆர்ச் தெரியுற மாதிரி பாயிண்ட் எப்படின்னா கண்ணோட கருவிலிக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இங்க பிடிச்சிட்டு தான் கையை என்ன செய்ய சொல்லணும்? அவங்கள கீழே பிடிக்க சொல்லணும். ஏன் ஃபர்ஸ்ட் கீழே பிடிக்க சொல்லாம மேல பிடிக்க சொல்றோம்? ஏன்னா கீழே பிடிச்சோம்னா அவங்க ஷேப் வந்து மாறிடும். கீழே பிடிக்க முடிச்சோம் ஷேப் என்ன செய்யறோம்? மாறிடும். ஆர்ச்சோட ஏரியா என்ன செய்யறோம்? கீழே லிஃப்ட் ஆயிரும். அப்போ கரெக்டா இந்த கருவிலிக்கு ஏத்த ஆர்ச் பாயிண்ட்ல லிஃப்ட் பண்ணிட்டு கீழே மைல்டா பிடிக்க சொல்லிட்டு பண்ண முடிச்சோம்னா ஷேப் வரும். டெயில் பாயிண்ட் என்ன செய்யாது? மாறாது. ஏன்னா இந்த எட்ஜ் பாயிண்ட் எடுக்க